கடலூரில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நடத்தும் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியின் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து நின்று 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தினர். விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்கள். சிவரஞ்சனி, வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் 100% வாக்களிப்பது நமது கடமை என்ற தலைப்பில் என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வருகிறது. குறிப்பாக கல்லூரி மாணவர்களுடன் இந்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வரக்கூடிய நிலையில் கடலூரில் தற்போது கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி என்பது நடைபெற்றது. என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்பில் கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி 2500 மாணவர்கள் அவர் கல்லூரியிலிருந்து அண்ணா விளையாட்டு அரங்கிற்கு வரை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பதாகைகள் ஏற்றியபடி பொதுமக்களுக்கு 100% வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பதை வலியுறுத்தி ஒரு விழிப்புணர்வு பேரணி என்பது நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். தொடர்ச்சியாக அண்ணா விளையாட்டு அரங்கில் ஒரு பிரம்மாண்டமான விழிப்புணர்வு அரங்கத்தை நிகழ்த்திருக்கிறார்கள் மாணவர்கள். குறிப்பாக ஏப்ரல் 23 மற்றும் ஓட் 100% மற்றும் நமது ஜனநாயக சிம்பலான கை சிம்பல் என்பது குறித்து தற்போது அது ட்ரோன் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு என்பது கல்லூரி மாணவர்களோடு இணைந்து நடத்தியிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 100% அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் கட்டாயமாக வாக்களிப்பது நமது கடமை என்பதை வலியுறுத்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல் கடலூரிலும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.